வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விஜய்க்கு துணை முதல்வர் பதவி. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் தமிழக வெற்றிக் கழகத்தை இழுப்பதற்கு முயற்சி. தமிழக அகதிகள் நாடு திரும்புவதற்கு விசேட உதவி. ஆளுநரின் கோரிக்கைக்கு ஐயோயம் பச்சை கொடி. குருக்கள் மடம் மனித புதைக்குழி அகழ்வு பணி முதலாம் கட்ட மார்ச் மாதம் 30 ஆரம்பம். 3 ஈரான் போர்க்கப்பல்களை இந்தியாவில் நிறுத்த அனுமதி. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். சவுதி அரேபியா குவைத் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல்கள். ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கினால் ஈரான் மீது 20 மடங்கு பாரிய தாக்குதல். ட்ரம்ப் எச்சரிக்கை. மே வரை வெப்பமான காலநிலை நீடிக்கும். வவுனியா மன்னாரில் தாக்கம் அதிகம். இலங்கையில் திடீரென எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கான காரணம் உண்மையை விளக்கிய அமைச்சர். சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடியை இறக்கியவர் யார்? துணைவேந்தர் பதிவாளரிடம் இன்று தீவிர விசாரணை. கண் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அதிகளவில் வருகை தருகின்ற தென்பகுதி மக்கள். ஈரான் மீதான தாக்குதல்கள் அனைத்தையும் நிறுத்துங்கள். காதர் மஸ்தான் எம்பி கோரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இலங்கையில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான விசா காலத்தை கட்டணமின்றி நீடிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இந்த தகவலை வெளியிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக கடந்த 2026 பிப்ரவரி 28 முதல் அப்பிராந்தியத்துக்கான விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் இலங்கையிலிருந்து வெளியேற திட்டமிட்டிருந்த பல வெளிநாட்டவர்கள் தமது விசா காலம் முடிவடைவதற்குள் நாட்டை விட்டு வெளியேற முடியாமல் போயுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கமைய விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டமையால் வெளியேற முடியாமல் தவிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு 14 நாட்கள் வரை எவ்வித கட்டணமுமின்றி விசா செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்படும். விமான பயணங்கள் மீள ஆரம்பிக்கப்படாமல் இந்த நிலைமை நீடித்தால் தேவை ஏற்படின் மேலும் 14 நாட்களுக்கு கட்டணமின்றி விசாவை நீடிப்பதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மாற்று வழிப்பயணங்களை ஏற்பாடு செய்யும் வரை அவர்கள் இலங்கையில் சட்டப்பூர்வமாக தங்கியிருப்பதை உறுதிப்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். மத்திய கிழக்கில் நிலவும் விசேட நிலைமையை கருத்தில் கொண்டு இலங்கையில் தங்கியுள்ள வெளிநாட்டு பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அவசியமாகும். அதற்கமைய இந்த கட்டணமற்ற விசா நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றார். 1990ஆம் ஆண்டு புனித ஹஜ் யாத்திரை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குருக்கள் மடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டு அப்பகுதியில் புதைக்கப்பட்டனர் என கூறப்படும் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று திங்கட்கிழமை களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் டி. பிரதீபன் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது இந்த மனித புதைக்குழியின் முதலாம் கட்ட அகழ்வு பணியை மார்ச் மாதம் 30 ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டதாக இவ்வழக்கில் ஆஜரான சட்டத்தரணி ராசி முகமது தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அகழ்வு பணிக்காக ஒதுக்கப்பட்டிருந்த நிதி வந்து சேர்வதற்கு காலதாமதம் ஏற்பட்டிருந்ததோடு காலநிலையும் ஒரு தடையான காரணமாக இருந்தது. இப்பொழுது காலநிலை சரியான இருக்கின்ற நேரத்தில் அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டு அதை செலவிடுகின்ற அதிகாரமும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 30 அகழ்வு நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான கட்டளையை நீதவான் விடுத்துள்ளார். இது சம்பந்தமான சட்ட வைத்திய அதிகாரிகள் அதற்குரிய நிபுணர்கள் அனைவருடைய கலந்துரையாடலின் பிற்பாடு இந்த திகதி தீர்மானிக்கப்பட்டது. அகழ்வு பணிக்கான முன்னேற்பாடுகளை செய்வதற்காக களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய அதிகாரிக்கும் அது சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கும் கட்டளைகள் வழங்கப்பட்டிருந்தன. பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக குரல்கள் இயக்கம் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டு வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறுதியிலே அவர்களுக்கான நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை, அதனை நீதிமன்றங்கள் பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது என
சட்டத்தரணி ராசி முகமது மேலும் தெரிவித்தார். யாழ் போதனா வைத்தியசாலையில் கண் சிகிச்சைகளுக்காக தென்பகுதியிலிருந்து பெருமளவானோர் வருகை தருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலை கண் சிகிச்சை பிரிவுக்கு தென்பகுதி வைத்தியசாலைகளுக்கு வழங்கப்படும் வசதிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்பகுதியிலிருந்து கண் சிகிச்சைக்கு வருகின்ற நோயாளர்களால் ஜனாதிபதிக்கு இந்த விடயம் தொடர்பில் கோரிக்கை கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக சிங்கள நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கண் வெண்திரை நீக்கத்துக்கான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக கூறி அதற்கான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை எனவும், எனினும் யாழ்ப்பாணத்தில் இதற்கான சத்திர சிகிச்சைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுவதாகவும் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கண் நோயியல் விசேட நிபுணர் எஸ் மலரவன் தலைமையிலான மருத்துவர்கள், தாதியர்கள் உள்ளிட்ட மருத்துவமனை பணியாளர்கள் தங்களுக்கான சிகிச்சைகளை உரியவாறு வழங்குவதாகவும் தென்பகுதி நோயாளர்கள் கூறியுள்ளனர். அதே சமயம் தென்பகுதியில் அதிக செலவில் கண் நோய் தொடர்பான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்ற போதிலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் முற்றுமுழுதாக இலவச சேவைகள் வழங்கப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகளால் ஈரான் மீது நடத்தப்படும் அனைத்து மிலேச்சத்தனமான தாக்குதல்களையும் நிறுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: தற்போது நடைபெற்று வருகின்ற இந்த யுத்தம் காரணமாக உள்ள நாடுகள் பலவற்றிலும் பல்வேறுபட்ட பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடிகள் தோன்றியுள்ளன. இதனால் பல்வேறு அப்பாவி மக்களின் உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றன. அதே நேரம் சவுதி அரேபியா, கட்டார் உள்ளிட்ட ஏனைய அரபு நாடுகள் மீது ஈரான் நடத்தும் தாக்குதல்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவை கண்டிக்கத்தக்கதாகும். பக்ரைன், ஜோர்தான், துபாய், குவைத், அபுதாபி, ஓமான் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளும் இப்போரினால் பாதிக்கப்பட்டுள்ளன. உலகெங்கிலும் இருந்து தொழிலுக்காக சென்ற லட்சக்கணக்கான மக்கள் அங்கே பணியாற்றி வருவதோடு 2 புனித தலங்களையும் கருத்தில் கொண்டு ஈரான் செயற்பட வேண்டும். எனவே சவுதி உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் மேற்கொள்கின்ற தாக்குதல் பற்றி மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுடன் அமைதிக்கான சூழலை உருவாக்கி போரை நிறுத்த 2 தரப்பினரும் முன்வர வேண்டும் என கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை இழுக்க அமித்ஷா அதிரடி முயற்சி என்று வரும் எதிர்பாராத செய்திகளால் தமிழக அரசியல் வட்டாரமே பரபரப்பாகியுள்ளது. ஆளும் கட்சியான திமுக ஆரம்பம் முதலே தனது கூட்டணியை பலப்படுத்திக் கொண்டே வருகிறது. ஆனால் கூட்டணி விஷயத்தில் அதிமுக, பாஜக, தமிழக வெற்றிக் கழகம் போட்ட கணக்குகள் எல்லாம் தோல்வியடைந்து வருகின்றன. இதையடுத்து நேரடியாகவே களத்தில் இறங்கியிருக்கும் அமித்ஷா விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான வேலைகளை வேகப்படுத்தியுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கையில், இம்முறை எப்படியாவது திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதில் பாஜக மேலிடம் உறுதியாக உள்ளது. ஆனால் பழனிசாமியின் பிடிவாதத்தால் சசிகலா, OPS, தேமுதிக உள்ளிட்ட சக்திகளை நடுவ விட்டுவிட்டோம். நாங்களே இறங்கி பேசியிருக்காவிட்டால் தினகரனும் திசை மாறி போயிருப்பார். பழனிசாமி இப்படி கூட்டணி விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்கும் அதே சமயம் சின்ன சின்ன கட்சிகளை கூட தேடி பிடித்து அழைத்து வந்து கூட்டணியை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். இதனால் திமுக அணிதான் ஜெயிக்குமோ என்ற தோற்றம் மக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்டு வருகிறது. இப்படி நிலைமை கைமறி போவதை உணர்ந்துதான் அமித்ஷாவை நேரடியாக களத்தில் இறங்கிவிட்டார். முதற்கட்டமாக சசிகலா மற்றும் ராமதாஸ் தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. இதற்கு நடுவே தொகுதி பங்கீட்டுக்கு பேச்சுவார்த்தையில் பாஜகவுக்கு 55 தொகுதிகளை கொடுங்கள், கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கான இடங்களையும் எங்களிடமே கொடுத்து விடுங்கள், நாங்கள் பிரித்துக் கொடுக்கிறோம் என பியூஷ் கோயல் கேட்டுள்ளார். ஆனால் பழனிசாமியோ பாஜகவுக்கு 25 தொகுதிகளுக்கு மேல் தர வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கிறார். மக்களவை தேர்தல் வாக்கு சதவீதத்தை சொல்லி கோயல் விடாப்பிடியாக தொடரவும் பேச்சுவார்த்தையை பாதியிலேயே முறித்துக் கொண்டு வெளியேறியிருக்கிறார் பழனிசாமி. இதையெல்லாம் அறிந்த அமித்ஷா உடனடியாக பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து பேசினார். அவரிடமும் பழனிசாமி பிடி கொடுத்ததால் தான் தற்போது டாக்கட் விஜய் ஆபரேஷனில் இறங்கியிருக்கிறார் அமித்ஷா. அதன்படி விஜய் நண்பர் விஷ்ணு ரெட்டி, ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண், பியூஷ் கோயல் மூலமாக அமித்ஷா விஜய் தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு.
எனவே நீங்கள் என்டிஏவுக்கு வந்துவிடுங்கள். உங்களுக்கு 50 ஆசனங்கள், துணை முதல்வர் பதவி தருகின்றோம். நீங்கள் தனித்து நின்றால் அது திமுகவுக்குத்தான் வாய்ப்பாக அமையும் என பாஜக தரப்பில் பேசப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நேரடியாகவே விஜயிடம் அமித்ஷா தரப்பு பேசியதாகவும் சொல்கிறார். திமுக தான் தனது மெயின் டார்கெட் என்பதால் விஜய் இந்த விஷயத்தில் குழப்பத்தில் இருக்கிறார் என்றே தெரிகிறது. இதனிடையே பாஜகவின் இந்த நகர்வுகளை எல்லாம் அறிந்த பழனிசாமி, கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒத்து வராது, விஜய்க்கு 50 ஆசனங்கள், பாஜகவுக்கு 55 ஆசனங்கள் என்றால் நாங்கள் எங்கே போவது என கொந்தளித்துள்ளார் என தெரிகிறது. இருப்பினும் பழனிசாமியை சம்மதிக்க வைக்கும் வேலைகள் நடக்கின்றன. ஒருவேளை பழனிசாமி இறுதி வரை சம்மதிக்கவில்லை என்றால் அதிமுகவில் அடுத்த பொதுச் செயலாளர் தேர்வு செய்வதற்கு அமித்ஷா தயங்க மாட்டார் போலிருக்கிறது. ஏனென்றால் கண்ணுக்கு எதிரே தெரியும் வாய்ப்பை அவர் கை நழுவ விட தயாராகவில்லை என்றனர். இந்த நிலையில் விஜய்க்கு எதிராக கருத்துக்களை யாரும் பொதுவெளியில் பேச வேண்டாம் என பாஜகவினருக்கு டெல்லி தலைமை உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இன்று அதிகாலையில் சவுதி அரேபியா மற்றும் குவைத்தை நோக்கி ஈரான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் ஏவி தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரான் இன்று வளைகுடா நாடுகளில் மீண்டும் தாக்குதல் நடத்தியது. அதே நேரத்தில் வடக்கு ஈராக்கில் நடந்த வான்வழி தாக்குதலில் 5 ஈரானிய ஆதரவு போராளிகள் கொல்லப்பட்டனர். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள துபாய் மற்றும் பக்ரைன் இன்று அதிகாலையில் ஏவுகணை தாக்குதலுக்கான சைரன்கள் ஒலித்தன. அதே நேரத்தில் சவுதி அரேபியாவின் எண்ணெய் வளம் மிக்க கிழக்கு பகுதியில் 2 ட்ரோன்களை அளித்ததாகவும் குவைத்தின் ராணுவம் 6 ஈரான் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட எக்ஸ் பதிவில், ஈரானிலிருந்து வரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் அச்சுறுத்தல்களுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வான் பாதுகாப்பு தற்போது பதிலளித்து வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசுவதோடு மட்டுமல்லாமல் ஈரான் அந்நாடுகளின் எரிசக்தி உட்கட்டமைப்புகளையும் குறிவைத்து வருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு $100 விலையை எட்டியது. எனினும் இன்று அது $90 என்ற அளவில் குறைந்துள்ளது. இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்ட விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரிடம் போலீசார் இன்று தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி சுதந்திர தினத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்டிருந்த தேசிய கொடியை மாணவர்கள் சிலர் அதிரடியாக கீழே இறக்கினர். அதற்கு பதிலாக கருப்பு கொடியை பறக்கவிட்டு தமது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த செயல் பெரும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இச்சம்பவம் நடந்தபோது எடுக்கப்பட்ட மிக முக்கியமான புகைப்பட ஆதாரங்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகள் சகிதம் இன்று பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்தனர். பல்கலைக்கழகத்தின் உச்சபட்ச அதிகாரி என்ற அடிப்படையில் துணைவேந்தரிடம் இச்சம்பவம் குறித்து நீண்ட நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. நிர்வாக ரீதியிலான பொறுப்புக்கூறல் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து பதிவாளரிடம் போலீசார் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி வாக்குமூலம் பெற்றுள்ளனர். கொடியை இறக்கிய மாணவர்கள் யார், அவர்களை தூண்டிவிட்டவர் யார் என்பது குறித்து போலீசார் ஏற்கனவே ஒரு பட்டியலை தயார் செய்துள்ளனர் என்று தெரிகிறது. இந்த வாக்குமூல பதிவுகளை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் அல்லது கைதுகள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக பல்கலைக்கழக வட்டாரத்தில் கடும் பதற்றம் நிலவுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தியில் எண்ணெய் விநியோகத்தை தடுக்கும் பணியில் ஈடுபட்டால் ஈரான் மீது இன்னும் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. இதனால் வளைகுடா நாடுகளில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. ஈரானும் அமெரிக்க ராணுவ தளங்கள் அமைந்துள்ள வளைகுடா நாடுகள் மீது பதில் தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. இதனால் வளைகுடா நாடுகளில் கச்சா எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கச்சா எண்ணெய் சரக்கு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கும் கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகளில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை ஏற்றம் கண்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலையும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் ஈரானுக்கு புதிய எச்சரிக்கை ஒன்றை ட்ரம்ப் கொடுத்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் எண்ணெய் விநியோகத்தை தடுக்கும் பணியை ஈரான் செய்தால் அவர்கள் இதுவரை எதிர்கொண்ட தாக்குதலை காட்டிலும் 20 மடங்கு கூடுதலாக மிக கொடுமையான தாக்குதலை அமெரிக்கா மேற்கொள்ளும் என ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள தீமையை அழிப்பதற்கான உலா இது என்று ஈரான் மீதான தாக்குதலை அவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் நெடுநாட்கள் தொடராது என்றும் குறிப்பிட்டார்.
இந்த போரை அமெரிக்க படைகள் முடிவுக்கு கொண்டு வராது. இந்த பிராந்தியத்தின் எதிர்கால நிலை இப்போது எங்கள் ஆயுதப்படைகளின் கைகளில் உள்ளன. போரின் முடிவை நாங்கள் தான் தீர்மானிப்போம் என்று ஈரான் ராணுவத்தின் சக்தி வாய்ந்த படைப்பிரிவான இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவிக்கிறது. ஈரானின் 3 போர்க்கப்பல்களை இந்திய துறைமுகத்தில் நிறுத்த அனுமதி வழங்கப்பட்டது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாநிலங்களவையில் தெரிவித்தார். இந்தியாவில் கடற்படை கூட்டுப் பயிற்சியில் பங்கேற்றுவிட்டு ஈரான் திரும்பிய IRIS தேனா என்ற போர்க்கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் இந்திய பெருங்கடல் பகுதியில் தாக்கி அழித்தது. இதுகுறித்து இந்தியா மௌனம் காப்பது ஏன் என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பின. இந்நிலையில் ஈரான் போருக்கு பின் நடந்தது என்ன, இந்தியா எடுத்த நடவடிக்கைகள் குறித்து மாநிலங்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று உரையாற்றுகையில், ஈரான் மீது கடந்த மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற தாக்குதல், அதனைத் தொடர்ந்து நடைபெறும் சம்பவங்கள் மிகுந்த கவலை அளிக்கிறது. இந்தியாவில் நடைபெற்ற சர்வதேச கடற்படை கூட்டு பயிற்சியில் பங்கேற்ற 3 ஈரான் போர்க்கப்பல்கள் கடந்த மாதம் வந்தன. அவற்றை இந்திய துறைமுகங்களில் நிறுத்த ஈரான் கடந்த 28ஆம் தேதி அனுமதி கோரியது. இதற்கு மார்ச் 1ஆம் தேதி இந்தியா அனுமதி வழங்கியது. இதையடுத்து IRIS லவான் என்ற கப்பல் கொச்சியில் கடந்த மார்ச் 4ஆம் தேதி நிறுத்தப்பட்டது. அதில் உள்ள கடற்படை வீரர்கள் இந்திய கடற்படை முகாமில் தங்கியுள்ளனர். இந்த மனிதாபிமான நடவடிக்கைக்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார். ஈரான் போர் காரணமாக மேற்காசிய நாடுகளில் வசிக்கும் சுமார் 1 கோடி இந்தியர்களின் பாதுகாப்பில் மத்திய அரசு அக்கறை செலுத்துகிறது. ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலுக்குள்ளான சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன், கட்டார், பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களுக்கு தேவையான உதவியை இந்திய தூதரக அதிகாரிகள் செய்து வருகின்றனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை மேற்காசிய நாடுகளிலிருந்து 67,000 இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளனர். வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலும் கவலை அளிக்கிறது. இதில் இந்தியர்கள் அதிகம் பணியாற்றுகின்றனர். ஏற்கனவே நாம் 2 இந்திய மாலுமிகளை இழந்துவிட்டோம். ஒருவரை காணவில்லை. ஈரானுக்கு இந்திய மாலுமிகளை அனுப்ப வேண்டாம் என கப்பல் நிறுவனங்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் அமெரிக்கா போர் பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு வர வேண்டும். அது குறித்த முயற்சிக்கு இந்தியா ஆதரவளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார்.